அகெயின் இந்தியா பிக்ஸில் ஒரு ப்ராப்ளம். இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டைட்டில் வர ப்ராப்ளம் பார்ப்போம். ஆல்ஃப்ரெட் பைஸ் an old scooter for rupees 4700 and spends rupees 800 on its repairs. If he sells the scooter for rupees 5800, his gain percentage. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஏபிசிடி. ஃபஸ்ட் ஆப்ஷன் 4/7%. ஆப்ஷன் பி வந்து 5/11%. ஆப்ஷன் சி 10%. ஆப்ஷன் டி 12%. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ப்ராப்ளத்தோட மீனிங், ஒரு ஸ்கூட்டர் ஆல்ஃப்ரெட் வாங்குறாரு, அதோட ரேட் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதை ரிப்பேரிங் ப்ராசஸ்க்கு கொஞ்சம் செலவு பண்ணுறாரு, அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட்டுக்கு விற்றுறாரு. இதில் இவரோட கெயின் பர்சன்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் ரெண்டையும் எடுத்துப்போம். காஸ்ட் ப்ரைஸ்னால் வாங்கிய விலை, செல்லிங் ப்ரைஸ்னால் விற்ற விலை. விற்ற விலை வாங்கின விலையை விட கூடவும் அவர் விற்றாதுனா தான் அது முதல்ல கெயின்னே வரும், லாபமில் வரும், இல்லைன்னா நஷ்டமாயிரும். ஸோ ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் எழுதுகிறோம். காஸ்ட் ப்ரைஸ் வாங்குறது ஆக்சுவலாக இவர் 4700 ஸ்கூட்டரை வாங்கினாலும் அவர் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறார் ரிப்பேரிங் ப்ராசஸ்க்கு, அதையும் சேர்த்து நம்ம காஸ்ட் ப்ரைஸில் தான் சேர்க்கணும். ஸோ ஸ்கூட்டரோட மொத்த விலை இப்போ வந்து அந்த 4700ஓட 800 ஆட் பண்ணி 5500 ஆகுது. ஸோ 5500 ஸ்கூட்ரு வாங்கின மாதிரி தான். ஏன்னா இவர் செலவு பண்ண எக்ஸ்ட்ரா காஸ்ட்டும் சேர்த்து காஸ்ட் ப்ரைஸ்லேயே வந்துடும். இப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாருன்னா 5800, 5800 விற்கிறாரு. கெயின் அல்லது ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ விற்ற விலை என்ன, அதுலேருந்து வாங்கிய விலை கழிச்சிட்டோம்னா அதுதான் வந்து லாபம். அது வந்து 5800 மைனஸ் 5500. ஸோ 300 லாபத்துக்கு விற்றுருக்காரு. இது வந்து 5500 அவர் முதலீடு பண்ணியிருக்காரு, அதுக்கு 300 லாபம்னா கேட்டிருக்கிறது வெறும் கெயின் கேட்கல, கெயின் பர்சன்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 100 எவ்வளோ லாபம். 5500 300 அவர் லாபம்னா 100 எவ்வளோ லாபம்னு பார்க்குறக்கு என்ன செய்யணும், கெயின் பர்சன்ட் ஈக்குவல் டு 300 டிவைடட் பை 5500. அதாவது 5500 300 லாபம் இன்ட்டு 100. அப்படின்னா 100க்கு எவ்வளோ. சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு வர்ற ஆன்சர் வந்து 5/11. இந்த 5/11 ஃப்ராக்ஷன் வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனாக இருக்கிறது கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா இது அப்ராக்சிமேட்டாக என்ன சொல்லலாம், ஒரு 5.5% லாபத்துக்கு ஸ்கூட்டரை வாங்கி விற்றுருக்காரு. ஸோ வாங்கின விலையோட கூட ஒரு அமௌண்ட் வச்சு விற்றுருக்காரு. அதை பர்சன்ட்டில் கன்வெர்ட் பண்ணி நம்ம ஆன்சர் கொடுக்குறோம், விச் இஸ் ஆப்ஷன் பி 5/11. அதாவது நியர்லி ரஃபாக சொல்லணும்னா 5.5% லாபம் இருக்குது.